ஹாய் விவோஸ். முதல்வர் ஸ்டாலின் காலில் விழுந்த ஆளுநர் பொன்முடி வழக்கில் திடீர் திருப்பம். அதாவது பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறை தற்பொழுது அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு ஒதுக்கப்பட்டு உள்ளது. களர் மற்றும் கிராமிய தொழில் இலாகா அமைச்சர் காந்திக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டு உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் பரிந்துரைக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டு உள்ளது. இத்துடன் 50 லட்சம் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பும் வழங்கியுள்ளது. தண்டனை எதிர்த்து அமைச்சர் பொன்முடி மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 30 நாட்கள் சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளது. அதாவது சரணடைய 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் 30 நாட்கள் கால அவகாசத்திற்குள் சரணடையாவிட்டால் தண்டனையை அவமதிக்க செய்வதற்கான நடைமுறையையும் விழுப்புரம் நீதிமன்றம் மேற்கொள்ள வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது. அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் தமிழ்நாடு அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் சட்டமன்ற இலாகா பதவிகளை இழக்கின்றார் என்பதால் அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்த உயர்கல்வித்துறை இலாகாவானது பிற்படுத்தப்பட்டோருக்கு, அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு மற்றும் ராஜ கண்ணப்பனுக்கு மாற்றப்பட்டு உள்ளது. அதாவது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை கூடுதல் பொறுப்பாக வழங்க ஆளுநருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பரிந்துரை செய்தார். இதை உடனடியாக ஏற்க ஆளுநர் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். அதை போல அமைச்சர் ராஜ கண்ணப்பன் வசம் இருந்த காந்தி மற்றும் கிராமிய தொழில்துறை கைத்தறித்துறை அமைச்சர் காந்திக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பரிந்துரைக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். மேலும் இதுவரைக்கும் தமிழக சட்டசபை கொடுக்கும் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காத ஆளுநர் முதல் முறையாக உடனடியாக ஒப்புதல் அளித்துள்ளார். அமைச்சர் பொன்முடியின் பதவியை ராஜ கண்ணப்பனுக்கு வழங்க ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதனால் முதல்வரின் ஆளுநருக்கு எதிரான அடுத்தடுத்த அதிரடி நகர்வுகளால் தற்பொழுது ஆளுநரும் முதல்வர் ஸ்டாலின் காலில் சரணடைவதற்கு இதுவே ஒரு உதாரணம் என்று அரசியல் வட்டாரங்களில் கூறப்பட்டு வருகின்றது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கம்பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.